ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பினுடைய 3வது கருத்தரங்க நாளான இன்று வெகும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உணவு இடைவேளைக்கு பின் உள்ள பிரபஞ்ச பேச்சாளர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய இணைந்திருப்பவர் அவிநாசியைச் சேர்ந்த திரு கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள். அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அவர் பேசும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேடைக்கு இவர் ஒரு கன்னி பேச்சு. ஏன்னா எங்கூட நிறையா மீட்டிங்கில் பேசியிருக்கார். இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இந்த ஜோதிடத்துறையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் இருக்கிறார். கடின உழைப்பாளி, நல்ல ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், பண்பு நிறைந்தவர். அந்த வகையில் ஆசிரியர் கோவிந்தசாமி அவர்களை உங்களது சார்பில் இங்கே பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 3வது மாத கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மேலும் ஜோதிட நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி என்னுடைய தலைப்பானது 6ஆம் பாவகம். 6ஆம் பாவத்தினுடைய சிறப்புகள், 6ஆம் பாவகம் என்னவெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை பற்றி என் சிற்றறிவுக்கு எட்டிய உரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். பொதுவாக 6ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது அடிமை தொழில், அதாவது சர்வீஸ்னு சொல்லுவோம். அந்த பாவகத்தில் மிக முக்கியமானது நம்முடைய அடிமை தொழில், நாம் வேலைக்கு போகக்கூடிய அந்த தொழில். மேற்படி பார்க்க போனால் கடன், நோய், வழக்கு, இந்த 3 கருத்துக்களும் அந்த 6ஆம் பாவத்தில் முக்கியமாக இருக்குது. மேலும் பார்க்க போனோம்னா தாய் மாமன் உறவு, பங்காளிகளின் கலகம், தாயாதிகளின் துன்பம், நீர்கண்டம், இப்படி நிறையா காரங்கள் 6ஆம் பாவத்தில் வருது. மேற்படி பார்க்க போனீங்கன்னா விஷப்பிராணிகளுடைய துன்புறுத்துதல், மிருகங்களுடைய பிரச்சனைகள், திருடர் பயம், உணவு, ஆடை அலங்காரம், கருத்து வேறுபாடு, பிரிவு, தெய்வங்களை ஆவாகனம் செய்தல், இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தினுடைய சிறப்புகளாக வருது. இப்படி 6ஆம் பாவகம் வலுத்திருந்ததுன்னா அதில் உங்களுக்கு பிரிவு, அப்போ எதிரி, கடன், நோய், வழக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளை துன்புறுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். 6ஆம் பாவம் வலுக்காத போது பார்த்தீங்கன்னா இந்த கடன், நோய், வழக்கெல்லாம் குறைஞ்சு அதில் ப்ளஸ் பாயிண்ட்லாம் நம்மளுக்கு மைனஸ் ஆகும். தாய்மாமன் உறவு, நம்ம சர்வீஸ் பண்ணுற இடத்துல நமக்கு சரியான முறையில் அது நம்மளுக்கு சம்பளம் இல்லாத தன்மை, அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக வரும். ஒவ்வொரு பாவத்திலையும் பார்க்கும் பொழுது நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. அப்படி தாய்மாமன் உறவுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாமனாருடைய சொத்தும் கூட 6ஆம் பாவமாக வருது. அப்படி இதெல்லாம் 6ஆம் பாவத்திலேயே சிறப்புகளாக வருது.
இப்போ ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி நீசமாயி வக்ரம் அஸ்தங்கம் இந்த கண்டான நட்சத்திரம் இப்படியெல்லாம் பகை பெற்று நிற்கும் பொழுது அந்த தாய்மாமன் உறவு நம்மளுக்கு சரிவர பயன்படாது. இது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி நம்மளுக்கு அந்த ஜாதகத்திற்கு துணை புரியாத நிலைமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு திருமண நிகழ்வோ ஒரு காது குத்து ஒரு பூப்புண்ண நெறியிட்ட விழா இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாதால் அவர் செய்யக்கூடிய முறையை தவற விட்டுருவார். கடைசி வரைக்கும் வரக்கூட சூழ்நிலை அமைஞ்சு அந்த விசேஷ நாள் அன்னைக்கு வந்து அவனால் வர முடியாது. அப்படி இருக்கும்போதெல்லாம் பார்த்து நான் ஜாதத்தை பார்க்கும் பொழுது இந்த தாய்மாமன் உறவு வந்து உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியது, அவர்னால் வந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா திருமணத்துக்கும் அந்த காதணி விழாவுக்கும் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உறவு ரொம்ப அவசியமானது. தாய்மாமன் உறவு ரொம்ப அவசியமானது. அந்த அவசியமான தாய்மாமன் உறவை குடிக்கூடிய புதனும் 6ஆம் அதிபதியும் பலமீனமாக செல்லுகின்ற பொழுது நாம் அந்த வந்த ஜாதகருக்கு இந்த கருத்தை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். மேலும் ஆயுதம், நாம் ஆயுதம் பெருசுன்னு பயன்படுத்த போகிறோங்க. கத்தி பயன்படுத்துவோம், அரிவாள் பயன்படுத்துவோம், இந்த சின்ன சின்ன அரிவாள்லாம் பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்துகிற பொழுது அந்த 6ஆம் பாவத்தில் பகை கிரகங்கள் கோச்சாரத்தில் செல்லும் பொழுது இந்த ஆயுதத்தை நாம் பார்த்து பயன்படுத்தணும். இப்போ மரவெட்டுற தொழிலாளிகள்லாம் போகிறாங்க, அவங்க அருவாள் பயன்படுத்துகிறாங்க, ரம்பம் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு 6ஆம் அதிபதி திசாபுத்தியோ 6ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் பகை கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்ற பொழுது ஆயுதங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷப்பிராணி என்று சொல்லும்போது சர்ப்பம், இந்த தேளு, பூரான் இது மாதிரி விஷப்பிராணிகள் உண்டு. சிறு பூச்சிகளும் கூட விஷப்பிராணி தான். சின்ன சின்ன பூச்சிகள் பார்த்தீங்கன்னா தற்சமயத்தில் அந்த பூச்சிகள் கடித்தா பிளட்டில் போய் அந்த நச்சுக்கள் பரவி அந்த வெள்ளை அணுக்களையும் சிவப்பு அணுக்களையும் குறைக்குது. அப்போ ஒரு சின்ன பூச்சி கடித்தா கூட நமக்கு அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு பிளட்டில் போகுது. நான் ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன், ஒரு 20 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் இப்படி வந்திருந்தார். அவருக்கு 6ஆம் அதிபதி திசாபுத்தி ஓடுது. அவருக்கு வந்து ஒரு தற்சமயத்தில் ஒரு ஃபீவர் வருதுங்க, ஒரு காய்ச்சல் வருது. அவர் போய் ஹாஸ்பிட்டல் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு போய் சும்மா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வராரு. அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. 3 நாள் வந்து அவர் சாப்பிட்றாரு, காய்ச்சல் குறையல. மீண்டும் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஒரு 4-5 நாள் கழிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பிளட் டெஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு அந்த சும்மா வைரல் ஃபீவர் அப்படின்னு தான் காமிக்குது. ஆனால் விஷத்தன்மை தெரியல. அப்புறம் 1 வாரம் கழித்த பின்னர் அப்புறம் முழு விவரத்தையும் வந்து இரத்த பரிசோதனை மூலம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விஷத்தன்மை இருக்குது, ஒரு விஷப்பூச்சியினுடைய விஷம் பிளட்டில் இருக்குது, உங்களுக்கு வந்து டயாலிஸ் பண்ணுற அளவுக்கு அந்த விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மருத்துவமனையில் வந்து ஒரு 10 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வீட்டுக்கு வந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கடிச்சு வந்து ஒரு சின்ன விஷப்பூச்சி மட்டுமே. அப்படி அந்த 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் பகை கிரகங்களாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நிறைய வருது. நீரில் கண்டம், இப்போ நம்ம நீரில் கண்டம்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான் நீரில் கண்டம். ராகு, செவ்வாய், சனி போன்ற பகை கிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் 6ஆம் அதிபதி ராகு, சனி, செவ்வாய் நட்சத்திரங்களில் இருந்தாலும் கோச்சாரத்தில் ராகுவோ சனியோ செவ்வாயோ அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீரினால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்படி நம்மக்கிட்ட ஜாதகர் வரும்பொழுது இப்போ 6ஆம் இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகை கிரகங்களுடைய தொடர்பு 6ஆம் இடத்துக்கு வருகிறதா, 6ஆம் அதிபதி இந்த பகைகளோட தொடர்பில் இருக்காரா, தசாபுத்தியாக வருகிறதா, அப்படி பார்க்கும் பொழுது இந்த நீர்நிலையில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். பங்காளிகளால் துன்பம். இப்போ பங்காளின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதாவது நம்ம எனப்பொழிய இருப்பாங்க, அவங்க தான் பங்காளி, நம்மளோட நெருங்கின உறவு. அப்பா, பெரியப்பா, தாத்தாவுடைய வர்க்கங்களெல்லாம் பங்காளி. இப்படி இந்த பங்காளிகளினுடைய கழகம் அப்போ தான் 6ஆம் அதிபதி வளர்த்துருந்தாருன்னா எப்பவுமே பங்காளினாவே எனப்பொழியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட எப்பவும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு 80% பேருக்கு வந்து பங்காளி பிரச்சனை தான்.
யாருமே வந்து பங்காளி வந்து எனக்கு முழு சப்போர்ட்டான்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 120 பேர் மட்டும்தான். மித்த 80 பேருமே பங்காளிகளால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பங்காளிக்கும் நம்மளுக்கு வந்து 6ஆம் அதிபதி வளர்த்துருந்தாருன்னா அந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளே வைக்க முடியாது. ஒரு நிலப்பிரச்சனையாகட்டும், ஒரு வீட்டு பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனைக்கும் அவர் கூட நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனாலுமே அவர் வந்து நம்மளுக்கு சரியான முறையில் வந்து உதவிக்கரம் நீட்ட மாட்டார். அந்த பங்காளினுடைய துன்பம் வந்து கண்டிப்பாக அந்த பரம்பரையே தொடர்ந்துட்டே தான் வந்துருக்கு. நம்ம சொல்கிற கருத்துக்கும் அவர் சொல்கிற கருத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நடுவராக போகிற வந்து பிரிச்சே சொல்ல முடியாது. அவர் கருத்து சொன்னார்னா அவர் அதிலேயே தான் நிற்பார், இவரும் அதிலேயே தான் நிற்பார். இந்த மாதிரி 6ஆம் அதிபதி வளர்த்த 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்காளினுடைய துன்பம் வந்து கலகமாக இருக்கு வந்து வர அது நிவர்த்தி செய்யவே முடியாது. அடுத்து பார்த்தா தாயாதிகளின் கழகம். தாயாதின்னு பார்த்தீங்கன்னா ஒரே குலத்துக்காரர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒவ்வொரு குலமாக இருப்போம். ஒவ்வொரு குலதெய்வம் வந்து அந்த குலதெய்வத்தினுடைய யாரால ஒரே குலமாக இருக்கலாம், இதான் தாயாதிகள். அப்படி பார்க்கும்போது அதுலேயும் கூட 6ஆம் இடம் பிரச்சனையாக பண்ணுது. இப்போ கோச்சாரத்தில் வந்து 6ஆம் அதிபதி எப்படி போயிட்டுருக்காரு, அவர் உச்சமா, ஆட்சியா, மூலத்திரிகோணமா, நீசமா, நம்மளுக்கு தகுந்த மாதிரி போகிறாரா? அவர் நம்மளுக்கு உச்சம் ஆட்சி இது இல்லாத போது நாம் அந்த இது மாதிரி செயல்பாடுகள் நம்ம ஈடுபடலாம். அப்படி அவர் உச்சமாக ஆட்சி இருக்கும்போது அது சார்ந்த தொடர்புகளை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு அது சரிவர கை கொடுக்காது. தாயாதிகளின் கலகணம் பார்த்தீங்கன்னா ஒரே குலமாக தான் இருப்பாங்க. அவங்களும் நம்மளுக்கு வந்து ஒரே குலம் தானே, அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. ஆனால் வந்து அவர்களுடைய போக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரகம் சமுதாய வேதை என்று சொல்லப்படக்கூடிய 11வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாருன்னா அவருனால எல்லா பழி இவருக்கு வந்துடும். ஏன்னா சமுதாய வேதை, அந்த கிரகம் சமுதாய வேதையில் ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர் வந்து சமுதாயம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்குள்ள அவருடைய பிரச்சனை கொண்டு போகக்கூடாது. ஒரு பிரச்சனைக்காக ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாங்கன்னா அவருக்கு சமுதாய வேதை என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அது திசாபுத்தியாகவோ கோச்சாரத்தில் அவருக்கு சேராத தன்மையில் வந்துச்சுன்னா அவருனால போய் அந்த சொன்ன கருத்துக்களை சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து இவருக்கு சப்போர்ட்டுகளை தேடவே முடியாது. மேடி பார்த்தீங்கன்னா திருடர் பயம். 6ஆம் அதிபதி கூட ராகு, சந்திரன் இவர்கள் சேர்ந்திருப்பது 6ஆம் இடத்தை ராகு சந்திரன் ஒரு சேர பார்க்கும் பொழுது வீட்டில் திருட்டு நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுசுவை, அதாவது உணவு பதார்த்தங்கள். உணவு பதார்த்தத்தை சொல்கிறது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்கிறது வந்து 6ஆம் இடம். இப்போ வந்து மேச லக்னம் எடுத்திங்கன்னா 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புதன். அவங்களுக்கு வந்து ஒரு லிபரலான ஒரு துணியை போட விரும்புவாங்க. ஏன்னா 3, 6 வந்து உங்களுக்கு வந்து உடையத்தானே குடிக்குது. அவங்க இளமையாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அதனால் வந்து அவங்க அந்த துணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இளமையாக தெரியணும்னு சொல்லிவிட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், சுக்கிரனா தான் துலாத்தில் இருக்கார். அவங்க வந்து சுக்கிரனா உங்களுக்கு அலங்காரம் தானே, அவங்க நிறைய அலங்காரம் பண்ணுவாங்க, நிறைய வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, நிறையா வந்து பணத்தை வந்து துணிமணிக்குமே பர்ஃப்யூமுக்குமே இந்த அழகுபடுத்துக்குமே செலவு பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னம். மிதுனத்துக்கு 6ஆம் இடம் செவ்வாய். செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது. அவர் பார்த்து துணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் காரத்தை விரும்புவாங்க. அதுக்கடுத்து போனால் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவாக வராது, கொஞ்சம் அவங்க டீசெண்டாக கொஞ்சம் என்னென்னா ஃபீல் பண்ணுவாங்க. அதே உங்களுக்கு 9ஆம் இடமாக வருது. அந்த குரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 6ஆம் இடம் வரனால கொலஸ்ட்ரால் உணவுகளை குறைச்சிக்கணும். ஏன்னா கடகம் பார்த்தீங்கன்னா ஒரு நீரோட்டம், அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம்னா உங்களுக்கு இதயம், அந்த நீரோட்டம்னா இதயத்தினுடைய ரத்த ஓட்டத்தை குறிக்கு. அந்த 6ஆம் இடம் தான் உணவு, அங்கே 6ஆம் இடம் குரு வந்து கொலஸ்ட்ரால். அப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள உணவுகளை வந்து கடகலக்கணக்கார எடுத்துக்குவது சிறப்பு. ஏன்னா குரு தான் வந்து கடகத்தில் உச்சமாகிறார். அப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் வகைய தொடை, அப்படி தொடை வலிச்சாலோ தொடையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அவருக்கு அந்த இதயத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கடகலக்னக்காரருக்கு கொலஸ்ட்ரால் ஏறாமல் வச்சுக்கொள்வது மிகச்சிறப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரு அங்கே உச்சமாகறாரு,
அது 6வது வீடாக வராது. 6வது வீடாக வந்து அங்கே உச்சமாகிற காரணத்தில் வந்து கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது சிறப்பு, அளவான முறையில் எடுத்துக்கொள்வது நன்மை. மேற்படி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானாக வராது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உணவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலவையான உணவு, எதாக இருந்தாலும் பசிக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அவர் உடல்களை பற்றி பெருசாக அதை பெருசுபடி காட்டிக்கு வந்து எப்போ போல் நார்மலாக போவார். ஏன்னா சூரியன் லக்னாதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் கர்வமாக இருப்பார். சூரியன் லக்னாதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் கர்வமாக எதிர்பார்ப்பார். அதுக்கு பண்ண உங்களுக்கு கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடம் அதே சனி பகவான் தான். ஆனால் சனி புதன் அந்த சேர்க்கை பார்க்குற போது இன்னும் இவரும் அவர் மாதிரி தான் இருப்பார். அடுத்து துலா லக்னம், துலா லக்னத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கும்பம் சனி பகவான், அவர் மன்னிக்கும் துலா லக்னத்துக்கு மேனந்த 6ஆம் இடம் குரு பகவான், அவர் வந்து உங்களுக்கு துலா லக்னத்துக்கு 3, 6 அதிபதியாகிறார். அப்போ அவருக்கும் அந்த 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானாக வரனால வந்து அவரும் ஜெயினான உடைய அணிவார். ஆனால் கொழுப்பு உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்வது சிறப்பு. அவருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். 10ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். அப்போ உங்களுக்கு வந்து கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது சிறப்பு. அப்போது கடக லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் குரு பகவான் 6ஆம் இடமாக வரனால குரு கொழுப்பு, சதைப்பிடிப்பு, கட்டிகள், விழித்திரை, உமிழ்நீர், மூளை செயல்பாடு இதெல்லாம் குரு பகவான் தான். அப்போது 6ஆம் இடம்னு பார்க்கும்போது உணவு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லக்னத்துக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரால் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னம், விருச்சிகத்துக்கு லக்னத்துக்கு அதே செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து 6ஆம் இடமாக வரார். அப்புறம் கார உணவுகள் ரொம்ப பிடிக்கும், கார உணவுகள் அதிகமாக எடுத்துக்கூடாது, அளவான முறையில் எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து கொஞ்சம் கத்தி மாதிரி உங்களுக்கு, அதாவது உங்கள் எப்பவுமே வந்து ஒரு புத்தாடையோ நல்லா அயன் பண்ண சட்டை பேண்ட்டு சேலைகள் விட்டு தான் விரும்புவாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம், தனுசுக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன். இப்போ சுக்கிரனாக இருக்கும்போது ஆடை அலங்காரத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான சேலைகளும் பேண்ட் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பர்ஃப்யூம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. 6ஆம் இடம் சுக்கிரன் ஆச்சுங்களேன், அவர் நட்சத்திரம் அங்கே இருக்குது. உங்களுக்கு பூரா நட்சத்திரம் வந்து தனுசு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த சாப்பாட்டு வகையிலும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க. எந்த உணவு வந்து சிறப்பாக சுவையாக இருக்குதோ அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா சுவையான உணவுகளை வந்து ரொம்ப தேடி பிரியமாக சாப்பிடுவாங்க. அவங்க போடக்கூடிய ஆடையும் உங்களுக்கு நேர்த்தியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம், மகரத்துக்கு 6ஆம் இடம் புதன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை நிற ஆடைகளையுமே இளமையாக தெரியக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேற்புற தோட்டத்தை மேற்படுத்தி கொள்வார்கள். அடுத்தது கும்பம், கும்பத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சந்திரன், கும்பத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சந்திரன். அவங்க வந்து அந்த தினக்கோள் மாற டெய்லியுமே அவங்களுக்கு தேவையான டெய்லியுமே அவங்க புதுசாக பண்ணக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொள்வாங்க. ஏன்னா சந்திரன் தினக்கோள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம், மீனத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு 6ஆம் இடம் சூரியன். சூரியன் வரும்போது நேர்மையானவர், உயர்ந்தவர், கர்வமானவர். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் நேரத்தில் எந்திரிச்சா பெஸ்ட், நேரத்தில் எந்திரிக்கிறது அவருக்கு பெஸ்ட்டு. சிம்ம லக்னம் ப்ளஸ் உங்களுக்கு மீனம். ஏன்னா சூரியன் ஆட்சியாகிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே நேர்மையாக இருந்தாருன்னா அவருக்கு வந்து சூரியன் வந்து மிகச்சிறப்பாக உங்களுக்கு என்ன பண்ண சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா வந்து 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறார். மேசத்தில் வந்து சூரியன் உச்சமாகனாட்ட அவர் வருமான இடத்துல வந்து சூரியன் உச்சமாகனால வந்து அவர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த 2ஆம் இடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் கர்வமாக இருப்பார். மேற்படி பார்த்தீங்கன்னா பிரிவு சொல்கிறது 6ஆம் இடம், பிரிவை சொல்லுவது 6ஆம் இடம். 1, 6, 10 இந்த பாவங்கள் இணைகின்ற பொழுது தான் அது முழுமையான ஒரு பிரிவை கொடுத்துருது, ஒரு முழுமையான பிரிவை கொடுக்குது. இப்போ நாம் பொருத்தம் பார்க்குறோம், 2 ஜாதத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா
நாம் அந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சிறப்பில்லை. 1, 6, 10 பாவங்களுடைய திசாபுத்திகள் மிங்கில் ஆகும்போது அவனுக்கு திருமணம் செய்வது சிறப்பில்லை. ஏன்னா 6ஆம் இடம் கருத்து வேறுபாட்டை சொல்லும். 6ஆம் இடம் கருத்து வேறுபாட்டை சொல்லும். 2 பேர்த்துக்கும் 6ஆம் அதிபதி வலுத்தோ 6ஆம் அதிபதி திசாபுத்திகளிலோ கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதி இருந்தோ நாம் திருமணம் முடித்து வைப்போம் என்றால் அவர்கள் வாழ்க்கை பிரிவுக்கு போகும். ஏன்னா அங்கே கருத்து வேறுபாட்டு உண்டு பண்ணும். கருத்து வேறுபாட்டினுடைய உச்சம்தான் பிரிவு. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு எதிர்கருத்து வந்துடும். அப்படி அவங்க ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ அவங்களுக்கு வலுப்பெற்றிருந்தால், ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால், அது கூட மாமனார் மாமியார் தொந்தரவுகளும் அதிகமாகும். மாமனார் மாமியார் தொந்தரவுகளுமே அதிகமாகும். அப்பொழுது இந்த மணவன் கனவிகளுக்கிடையான கருத்து வேறுபாடும் மாமனார் மாமியாருடைய பிரச்சனைகளும் சேர்கின்ற பொழுது அந்த குடும்பம் பிரியும். அப்போது நம்ம உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பொழுது அந்த 6ஆம் அதிபதி அதனுடைய திசாபுத்திகள் கோச்சாரங்கள் அதை மேல் ராகு கேதுகள் பயணிக்குதா என்பதையால் தெளிவாக தெரிஞ்சு நம்ம அவங்களுக்கு பொருத்தம் போடணும். 10 பொருத்துக்கு 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். ஆனால் சில இது மாதிரி சில விஷயங்களை உற்று நோக்கணும். ராகு புத்தி ஓடுதா, ராகு ப்ளஸ் செவ்வாயாக போகுதா, 8ஆம் இடத்துல ராகு பொருந்துறாரா, செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பொருந்துறாரா, இல்லை ராகு செவ்வாய் ஒரே இடத்த பார்க்குறாரா, இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன சூட்சமங்களையும் நான் பார்த்து மட்டும்தான் பார்த்த வரைக்கும் தான் அந்த பொருத்தம் எவ்வளவு இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த பாவங்களுடைய தன்மைகளை நாம் முதல்ல பார்க்கணும். பொருத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். 4 பொருத்தம் 3 பொருத்தம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறிக்கிறாங்க, இது வரைக்கும் பிரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் 7 பொருத்தம் 8 பொருத்தம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பாவகத்தினுடைய தன்மைகள், அந்த பாவகம் எவ்வாறு வேலை செய்கிறது. ஒரு 5 வருஷத்துக்கு பாவங்கள் நல்லா வேலை செய்யணும். அப்போ தான் அவனால் அதை அந்த குடும்பத்தை புரிஞ்சவனால் வாழ முடியும். அதுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் பிரிவை நோக்கியே செல்லும். மேற்படி தெய்வங்களை ஆவாகனம் செய்தல். தெய்வங்களை ஆவாகனம் செய்யணும்னா ஒரு தெய்வத்தை ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணுறோம். ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணுறோம். அப்போது 6ஆம் அதிபதி நேசமாக இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி நேசமாகவோ ராகுகேதுவுடைய சேர்க்கையாகவோ அஸ்தங்கமாகவோ அந்த கண்டாந்தர நட்சத்திரங்களிலோ இந்த நமக்கு பொருந்தாத தன்மையில் 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி செல்லுகின்ற பொழுது நாம் ஒரு தெய்வ காரியம் செய்தால் நமக்கு அது சரிவர பயன் தராது. 6ஆம் அதிபதி நம்மளுக்கு பயன்படக்கூடிய தருணத்தில் எப்போ அமைகிறாரோ அப்போ ஒரு தெய்வ காரியம் செய்வது சிறப்பு. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு 6ஆம் அதிபதி எப்போ சப்போர்ட் பண்ணுறாரு, அப்போது அதை பொறுத்து நாம் என்னென்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிற நாம் முன் பிளான் பண்ணினா மட்டும்தான் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு முழுமையாக கை கொடுக்கும். இப்போ முதல் தெய்வம் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. அப்போ குலதெய்வத்தை வணங்க போவது கூட நம்ம 6ஆம் அதிபதி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை அனைத்தும் என்ன உங்களுக்கு மிகச்சிறப்பாக வேலை செய்யும். மேற்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெய்வத்துக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம், உச்சாரணம் பண்ணுறோம், மந்திரம் ஜபிக்கிறோம். அந்த மந்திரம் ஜபிக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நாள் மிகச்சிறப்பாக இருக்கணும். நாம் ஒரு செயலை செய்யணும்னா அந்த நாளுடைய 6ஆம் இடம், அந்த லக்னத்தினுடைய 6ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது நம்மளுக்கு கை கொடுக்குமானால் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் நாம் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அப்போது தெய்வ சம்பந்தமான எந்த ஒரு வேண்டுதல்களாக இருந்தாலும் நமது 6ஆம் இடமும் அன்று செய்யப்படக்கூடிய பூஜை அந்த நாளினுடைய லக்னத்தினுடைய செய்யக்கூடிய நேரத்தின் லக்னத்தினுடைய 6ஆம் இடமும் நம்மளுக்கு கை கொடுக்குமே. ஆனால் அந்த தெய்வத்தினுடைய பூஜை நமக்கு மிகச்சிறப்பாக அமையும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு பாக்கியம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு பாக்கியம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு பாக்கியம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். அப்போது 2, 6, 10 இந்த 3 இடமே பாக்கியத்தில் ஒன்றுக்கொன்று பாக்கியமாக வருது.
அப்போ இந்த 3 இடமும் நம்மளுக்கு நல்ல முறையில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் செஞ்சால் நம்ம குடும்ப வாழ்க்கை 6ஆம் இடம் +10 தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு நிலையாக நிற்கும். நம்மளுக்கு அது பிற்காலத்தில் பயன்படும். ஆனால் உங்களுக்கு 6ஆம் இடம் என்ன சொல்லுது? உங்களுக்கு ஒரு கடனை சொல்லுது, வழக்க சொல்லுது, பிரிவை சொல்லுது, நோயை சொல்லுது. அப்போது இப்போ பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்காமல் வளர்ந்துருக்காங்களா? ஒரு 90% பேர் கடன் வாங்கி போட்டு தான் வளர்ந்துருக்குறாங்க. அப்போ 10ஆம் இடத்துக்கு பாக்கியம் 6ஆம் இடம்ங்கிறது வந்து தவறில்லையே. அது நம்மளுடைய ஜாதத்தை பொறுத்து எப்படி வளருவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாதத்தை பொறுத்தான் இருக்குது. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது கடன் தான். 10க்கு பாக்கியம் 6. அப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணலாமுங்கிறது வந்து ஜாதகத்தில் வந்து நமக்கு கிரகங்கள் துணை புரிந்தால் நம்முடைய கடன் வாங்கி போடுறத வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது. நம்ம கண்முறை நிறைய நிறுவனங்கள் வந்து பெரிய கோடிக்கணக்கான சம்பாதிச்ச நிறுவனங்கள் எல்லாமே வந்து அரசு துறையில் கடன் வாங்கி தான் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா இந்த நோய் சம்பந்தமான உங்களுக்கு 6ஆம் இடத்துல பார்க்கணும். குரு, ராகு, சனி இதோட சேர்க்கை 6ஆம் இடத்துக்கு தொடர்பு வருது. 6ஆம் அதிபதி இந்த கிரகங்களுடைய கால்களை நிற்குது. குரு, ராகு, சனி கால் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழிவு தேக்கம். இப்போ குரு பார்த்தீங்கன்னா குடல், ராகு வந்து குடலினுடைய நீளத்தை குறிக்குது, சனி வந்து தேக்கத்தை குறிக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிவு வந்து உடம்புல தேங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோஷன் வந்து உங்களுக்கு இரைப்பைக்கு உணவு வந்து செரிச்ச பிறகு சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் வழியாக தான் உங்களுக்கு அவுட்ரு வருது. சிறுகுடல் உங்களுக்கு சத்துக்களை உறிஞ்ச பிறகு வந்தது இங்கே உங்களுக்கு போகுது, பெருங்குடலில் போகுது. அப்புறம் அதுலேருந்து சத்துக்களை உறிஞ்ச பிறகு அந்த உறிஞ்சப்படாத சத்துக்கள் தான் கழிவாக வந்து பெருங்குடலுக்கு வருது. இந்த வந்து இந்த சுற்றோட்டத்தில் குடல் இயக்கத்தில் வந்து இவங்களுக்கு வந்து மாறுபாடு இருக்கலாம். குரு, ராகு, சனி இவங்களோட சேர்க்கை வந்து அந்த கழிவு தேக்கத்தை குறிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய். சூரியனும் செவ்வாய் பார்த்தா வெப்ப கிரகம். சூரியன் செவ்வாயும் வெப்ப கிரகம். உடல் சூடு, கண் சிவத்தல், ஒரு பக்க தலையை வளைத்தல், இதெல்லாம் வந்து சூரியன் செவ்வாயினுடைய பிரச்சனைங்க. இதுக்கு 6ஆம் அதிபதியோ 6ஆம் இடமோ உங்களுக்கு வந்து இதில் தொடர்பில் வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அடுத்து சூரியன், சுக்கிரன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு வந்து காரகம் அவர் தான். சிறுநீரகத்துக்கு காரகம் அவர் தான். சூரியனும் சுக்கிரனை பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிற சூழ்நிலை வரும்போது அந்த கண்ணில் வந்து பிரச்சனை வர்றது, சிறுநீரக கோளாறு வர்றது. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து உங்களுக்கு மார்கன் பிரச்சனை வரக்கூடிய காரணம் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் தான். சுக்கிரன், ராகு, சனி இந்த ஒன்றைய கிரக சேர்க்கை 6ஆம் அதிபதி கூடவோ 6ஆம் இடத்தையோ பார்க்கின்ற பொழுது மன்னிக்கும் சூரியன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கண்புரை மற்றும் நீர் வடிதல். சூரியன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கண்புரை மற்றும் நீர் வடிதல். சூரியன் வெப்ப கிரகம் ப்ளஸ் சுக்கிரன் பார்த்தா நீர் கிரகம். அப்போ கண்ணில் வந்து நீர் வடிதல், கண்கள் வந்து புறையோடு இருத்தல். சுக்கிரன், ராகு, சனி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மாறுகன், சிறுநீரக கோளாறு, மாறுகன் பிரச்சனையும் சிறுநீரக கோளாறும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அது அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ராகு புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் ப்ராப்ளம், தேமல், அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வர்றது வந்து உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி ஆகிறாரு. அப்போ அவர் அந்த திசாபுத்திகளை வந்து ஒரு பிரச்சனை கொடுக்காம போகிறதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா மூட்டுவாதம், கால் நரம்பு பிடிப்பு. சனி உங்களுக்கு மூட்டு, அந்த ராகு அந்த பகைக்கிரகத்தோடு சேர்கின்ற பொழுது ப்ளஸ் 6ஆம் இடத்தோடையோ 6ஆம் அதிபதி கூடையோ திசாபுத்தியாக வருகின்ற பொழுது உங்களுக்கு மூட்டுவாதமும் அந்த கால் நரம்பு பிடிப்பும் ஏற்படுகிறது. சனி வந்து பார்த்தீங்கன்னா பெருநரம்பு.
புதன் பார்த்தீங்கன்னா சிறுநரம்பு. சிறுநரம்பு பார்த்தீங்கன்னா பூரா புதனை குறிப்பார். பெருநரம்பு பார்த்தீங்கன்னா பூரா சனி பகவானாக இருப்பார். அடுத்தது குரு சனி செவ்வாய். செவ்வாய் இரத்த ஓட்டம், குரு கொழுப்பு, சனி வந்து தேக்கம். இப்படி பார்த்தீங்கன்னா கல்லீரல் கொழுப்பு படிவு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே நான் போய் நம்ம முழு உடல் பரிசோதனை செய்யணும்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து அந்த கொழுப்பு, நாம் எக்ஸஸ் ஆகிற கொழுப்பு கல்லீரல் என்ன பண்ணுது, சதையில் சேமிக்குது, ப்ளஸ் ரத்தத்தில் சேமிக்குது. அதுக்கு முடியாத கொழுப்புகள் என்ன பண்ணுது, லிவரில் கல்லீரலில் சேமிக்குது. இப்போ சரியாக தூங்காததா காரணம். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்காமல் இருந்து, வேலைப்பளைவின் காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து, சாப்பாட்டு முறை தள்ளி தள்ளி சாப்பிட்றோம். காலையில் 10 மணி, மதியம் 4 மணி, இரவு 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா அந்த ஜேன உறுப்பினுடைய ராஜ உறுப்பு கல்லீரல் தானுங்க, அதனுடைய செயல்பாடுகள் மாற்றப்பட்டு அந்த கொழுப்பு உணவுகளை சரிவராக செரிக்க முடியாமல் இங்கெல்லாம் கொண்டு போய் தள்ளுது. அப்போது அந்த கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன தன்னை அந்த பிளட்லேயே வந்து கல்லீரல் மேலே கொழுப்பு படிவை ஏற்படுத்துது. அதில் ஸ்டேஜெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த கிரகச்சேர்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருது. மேலும் என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பா கோவிந்தசாமி, இடைநிலை ஆசிரியர், அவினாசி. என்னுடைய அலைபேசி எண்கள் 638 59 37 570. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைத்து பெரியோர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், மேலும் ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தை பற்றி நிறையா விஷயங்கள்லாம் இதில் மருத்துவ ஜோதிடமும் கொஞ்சம் கலந்துருக்கு. 6ஆம் பாவத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, உயிர் பொருள் காரகத்துவம் எப்படி பாதிக்கும், 6ஆம் இடம் வலுப்பெற வேண்டுமா, 6ஆம் இடம் வலுக்குன்ற வேண்டுமா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். உங்கள்கிட்ட இதுவரையும் யாரும் பேசாத சில கருத்துக்களை சொல்லியிருக்காருங்கிறது தான் உண்மை. அதில் இந்த சிறப்பான உரையை நமக்கு நல்கிய ஆசிரியர் கோவிந்தசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலே நன்றி தெரிவிக்கப்படுகிறது. ஆசிரியர் கோவிந்தசாமிக்கு சங்கத்தின் செயலாளர் திரு சதீஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.